வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திருமதி சாந்தகுமாரி. தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர் கூட்டமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற பல நிகழ்வுகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. அதையெல்லாம் தாண்டி நிர்மலா தேவி அந்த ஒரு பேராசிரியர் நிலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான நிலையில் ஈடுபடும் போது அது எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்துதுன்னு பல விஷயங்களை இன்றைக்கி நாம் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்போட தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். நன்றி. இன்னைக்கு ஒரு பெண்ணாக ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு முறையில் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற பல நிகழ்வுகள், அதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் நம்ம நடக்கிறத பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஒரு கேலி கூத்தான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இங்கே செயல்பட்டு இருக்கு மாநிலத்தில் அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. இந்தியா முழுவதுமே பலவிதமான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு வரும்போது ஒரு கல்விக்கூடம், ஒரு கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது. அதை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம கடவுளுக்கு சமமாக குருவை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த நிலையில் ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண்மணினாலேயே பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பல வற்புறுத்தல்கள் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இனி எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஒரு பெண்ணாக ஒரு பயம் வருது மேடம். இந்த சம்பவம் சார்ந்துதான் நம்ம இன்னைக்கு முழுசாக பேச போகிறோம். இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட துணை பேராசிரியர் நிர்மலா தேவி அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஒலிநாடா வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு தாக்கம், இது ஒரு வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். அதை சார்ந்து இப்போது அவங்களுக்கு கைது செய்திருக்காங்க, நடவடிக்கைகள் விசாரணைகள் போயிட்டுருக்கு. அப்படின்னாலும் ஒரு ஆசிரியர் நிலையில் இருக்கிறவங்க படிக்கிற மாணவிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு அழைத்த அந்த சம்பவம், அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு தமிழ்நாட்டினுடைய படித்த வர்க்கத்தை எல்லாருடைய மனசாட்சியும் உலுக்கிய சம்பவமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதாவது ஆய்வு பட்டத்துக்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவியர் அல்லது அங்கேயே பணிபுரிகிறவர் மேலதிகாரியால் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு சம்பவமாக இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தது போய் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி ஒரு விஷயம். அதாவது மாணவிகளை குவிட் ப்ரோக்கோன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நீ எனக்கு இது கொடுத்தேன்னா நான் உனக்கு இது தருவேன், நான் உனக்கு இது தர்றேன், நீ எனக்கு இது தருவியா அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அதுக்கு பொருள். அப்படின்னா உனக்கு நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டியா, உன்னை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன், எனக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது மேலே இடத்துல, அதனால் நான் உன்னை பாஸ் பண்ண வச்சா நான் சொல்கிற மாதிரி நீ கேட்பையா, சில பேருக்கு இணக்கமாக நீ நடப்பையா அப்படின்னு கேட்குற இந்த மாதிரியான குணம் வந்து கட்டாயமாக ஒரு ஆசிரியரிடம் நம்மெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நீங்களோ நானோ இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களோ யாராக இருந்தாலும் எல்லாம் படித்தவர்கள் தான். இந்த காலத்தில் நாம் படித்த காலத்தில் நான் பார்க்கிறேன், மாதா பிதா குரு, என்னோட அம்மா அப்பாவுக்கு ஈக்குவலாக நான் என்னுடைய குருவை வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர்கள். இன்றைக்கும் கூட சமூகத்தில் ஒரு அடையாளம் என்று அடைந்த பிறகும் கூட எங்கேயாவது ஒரு ட்ரெயினில் வருகிற பொழுதோ அல்லது ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணும்போதோ நம்முடைய ஆசிரியர்களை எல்லாம் பார்க்குற பொழுது ரொம்ப வயசு தட்டி போனவர்கள் தான். ஆனால் நம்ம சகலமும் சப்த நாடியும் ஒடுங்கி எழுந்து நின்று வணக்கம் மிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு பக்தி இருந்தது. என்னென்னா அவங்க உண்மையிலேயே நமக்கு ஞானத்தை கொடுத்தார்கள், அறிவை கொடுத்தார்கள், வாழ்க்கையை எதிர்நோக்குகிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நம்மக்கிட்ட விதைத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிர்மலா தேவியினுடைய சம்பவத்தை பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட ஆசிரியர் சமூகம் அருகி போய்விட்டதோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்திருக்கு. இது முதலாவது நான் சொல்ல விரும்புகிறது. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், ஆண்கள் வந்து பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவார்கள் என்பது சொல்லப்படுகிற விஷயம், நாம் கேள்விப்பட்ட விஷயம். சில கமிஷனில் கூட நான் இருந்திருக்கேன், விசாரணை கமிஷன்களில். அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி விசாரித்து ஆம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம், இல்லை என்ற இடத்துல இல்லை என்றும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒரு பெண்மணி தனக்கு கீழே இருக்கிற மாணவிகளை எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்படியே கூட்டமாக வர சொல்லி, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கிறீங்களா, ஸ்பீக்கரில் போடுங்க, அப்பா அம்மா இல்லையே, இது நான் உங்ககிட்ட பேசுகிற ரகசியம், பத்திரமா சீக்கிரட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு தைரியம் வந்திருக்குதுன்னா இது ஒரு பெண்ணுடைய தைரியம் மட்டும் அல்ல. நம்ம கட்டாயம் அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு. நான் நினைச்சேன்னா இங்க என்ன வேணாலும் உங்களுக்கு சாதிக்க முடியும்.
நீ படிக்காமலே உனக்கு வந்து வேலை வாங்கி தர முடியும். நீ வந்து ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீ வேலை செய்யாமலே கூட உனக்கு உயரங்களுக்கு என்னால் அழைத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய சக்தியாக அங்கே இருந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தைகள்ல பாருங்க, அப்படியே தேன் தடவி குழைக்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள். கூடவே அதே சமயத்துல இந்த விஷயங்களை வெளிப்படையாகவும் பேசாம, ஆனா உள்ளார்ந்த அர்த்தத்தை வந்து ஒரு பொதிந்து வர்ற பேச்சு. அவங்க வேண்டாம் மிஸ், எங்களுக்கு வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட யோசிச்சு பாருங்க கண்ணுங்களா, எனக்கெல்லாம் அந்த காலத்துல பாட்டிய கண்ணுங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நெட்டி முறிக்கும் போது ஒரு வாஞ்சை, ஒரு அன்பு, பாசம் எல்லாம் தெரியும். இந்த அம்மா கண்ணுங்களான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை கேட்டாலே வந்து அவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இந்த தைரியம் வருகிற அளவிற்கு அந்த பெண்ணுக்கு யார் பின்னால இருக்காங்க? அப்படி ஒருத்தரால பேச முடியுமா? அப்ப அந்த கல்லூரியில இது முதலாவதாக இருக்காது. இப்போ வந்து எல்லாம் பழைய வரலாறெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவை எல்லாம் இந்த அகழ்பொருள் ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி அகழ்பொருள் ஆராய்ச்சி, தொல்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணினீங்கன்னா பல லிங்க்ஸ் இதுல வந்து கிடைக்கும். அப்போ எவ்வளவு காலமாக இப்படி பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? கண்டிப்பா. அதாவது தவறு செய்ய துணிகிற, அதுக்காக யோசிக்கிற ஒரு பெண்ணை கூட ஒரு ஆசிரியர் நினைத்தால் வந்து ஒரு நல்வழி பாதைக்கு அழைத்து செல்ல முடியும். ஆனால் இங்கேயோ நான் நல்லவளாய் இருக்க விரும்புகிறேன், என் உயரங்களை தொட விரும்புகிறேன் அப்படின்னு கல்விக்காக வருகிற ஒரு மாணவியை நீ கலவிக்காக அழைப்பது என்று வந்துவிட்டால் என்ன ஒரு அகோரமான ஒரு விஷயம் பாருங்களேன். கண்டிப்பா மேடம். இப்போ ஆய்வுக்காக ஒரு பெண்கள் வந்து முன்னேற்றமே பார்த்தா ஒரு 100 வருடங்கள்ல தான் ஒரு பெரிய உயரங்களை தொடர்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதுக்கே எவ்வளவு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. பல நிலைகளை கடந்து கூட சொல்ல முடியாது. 1975க்கு அப்புறம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்காவது பெண் உரிமை, பதவி, பெண்களை அதிகாரப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம். இந்த ஒரு நிலையில ஒரு ஆய்வு மாணவரா ஒரு PhD அப்படின்லாம் போகும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு கைடு கூட ஒரு பெண்ணா இருந்தா பல நிலையங்கள்ல ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு தான் வந்து அதை சூஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல ஒரு பெண்ணுனால பெண்ணுக்கே இப்பேற்பட்ட ஒரு அச்சுறுத்தல், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கலாம், இன்னைக்கு இதை கடந்து போகணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் வரும்போது அவங்கள அறியாமலே தவறு செய்யக்கூடிய ஒரு சூழல் எப்படி இருக்கு? இப்ப இந்த பெண்கள் 4 பேர் இருக்காங்களே, அந்த BSc இறுதி ஆண்டு மாணவிகள், வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு உறுதியா சொல்லக்கூடிய தைரியம் படைச்சவர்கள். உண்மையிலே நான் அவங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். இப்படி எல்லாம் சொல்லும்போது ஏதாவது இருக்குமோ, ஏதாவது கிடைக்குமோ. ஏன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியிலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதாவது கிடைக்கும்னா எதையும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிற சமூகத்துல தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால இதையெல்லாம் தாண்டி நின்று நம்ம ஜெயிச்சு காட்ட முடியும்னு நம்பிக்கை அந்த பெண்ணுங்களுக்கு இருந்திருக்கு. தைரியமா இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆனா இது இல்லாத மாணவிகள், வேறு எந்த பின்புலமும் இல்லாதவர்களாக இருக்கலாம், வறுமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது வளமான வாழ்க்கைக்கான ஆசையும் தாகமும் அதிகமாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரியான மாணவிகள் கெட்டு போவதற்கான வாய்ப்பை அப்படியே ரொம்ப ரெட் கார்பெட் விரிச்சு கொடுக்குறாங்க நிர்மலா தேவி. அதனால நிர்மலா தேவியை மட்டும் சும்மா விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வெறும் நிர்மலா தேவி அல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்கு. அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, பதவியிலே இருக்கிறவர்களுக்கு, அல்லது அரசியலிலே இருக்கிறவர்களுக்கு இப்படி ஆள்களை கொடுத்து காரியம் சாதிக்கிற ஈனப்பிறவிகளை நாம் அடையாளம் காண்பது என்பது இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். அதான் அந்த அடையாளம் காட்டணும்ன்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறமா நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படுறதை பார்க்குறோம். இப்போ விசாரணைன்னு வரும்போது கவர்னர் தலையிட்டு ஒரு விசாரணை கமிஷன் அப்படின்றாங்க. இப்போ மாநில அரசாங்கம் வந்து விசாரணை கமிஷன், இப்போ ஒரு 2 விதமான விசாரணை கமிஷன். அப்போ இவ்வளவு தூரம் செயல்படுறாங்க. ஒரு பேராசிரியரையும் ஒரு ஆய்வு மாணவரையும் அப்படின்றதுல இவங்களோட முதல் கட்ட விசாரணையில 2 பேரை நம்ம வந்து அவங்க அடையாளம் காட்டியிருக்காங்கன்னு. இப்போ இப்படி 2 விதமான விசாரணைகள், மேல இருக்கிறவங்களோட தலையீடு, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாமும் கூட சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுது. நிச்சயமா. இப்போ பரபரப்பா கமிஷன் எல்லாம் அமைச்சதாக நீங்க சொன்னீங்க, விசாரணை குழுக்கள். ஆனா இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏறத்தாழ ஜனவரி மாதத்திலிருந்து இந்த விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, மெல்ல மெல்ல கசிந்து கொண்டே இருந்தன. இதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா என்று புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால் அப்பொழுதும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியும் அந்த குறிப்பிட்ட கல்லூரி நிர்வாகமும், நிர்வாகத்துக்குள்ளேயே 2 பிரிவினர் இருக்காங்க இப்போ, அதனால 2 பேருக்குள்ள சண்டையில இந்த விஷயம் அப்படியே மறைக்கப்பட்ட உண்மையாக மாறிவிட்டது. அதுக்கப்புறமும் 2 மாசம் கழிச்சும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பிறகுதான் அந்த ரெக்கார்டட் ஆடியோவை எல்லா சோஷியல் மீடியாலையும் அவங்க வந்து வெளிக்கொணர்கிறார்கள்.
அதுல வந்த பிறகு அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து கவர்னர் தாத்தான்னு வருது, துணைவேந்தர்னு வருது. அதுக்கப்புறம் சுறுசுறுப்பா துணைவேந்தர் என்ன பண்றாரு, ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை நான் கான்ஸ்டிடியூட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கவர்னர் அவசரமா, நீ என்ன கான்ஸ்டிடியூட் பண்றது, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நான் தான் வேந்தர், ஐ எம் தி ப்ரோ சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி, அதனால எனக்கு தான் எல்லா பவர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே துணைவேந்தர் வந்து அந்த பழைய கமிட்டி, அதாவது அன்றைக்கு காலையில் அமைக்கப்பட்ட கமிட்டியை கலைப்பதும், உடனே இவர் ஒரு 1 மேன் கமிட்டியை ஆரம்பிக்கிறதும், அதை பற்றி மற்றவர்களுக்கு விளக்குவதற்காக ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு செய்வதும் நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றிலே நாம் இதுவரை கேள்விப்படாத ஒரு விஷயம். இப்போ ஒரு ஜட்ஜு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது குறித்து ஒரு வழக்கு தொடுத்தால் அந்த ஜட்ஜே எந்த கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு தீர்மானிக்க முடியுமா, யாரை வைக்கலாம்னு தீர்மானிக்க முடியுமா? இதுதான் இன்றைக்கு சிஜே ஐயா இருக்கார் பாருங்க, தீபக் மிஸ்ரா மேலே இம்பீச்மெண்ட் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு மற்ற அமைப்புகள், அரசியல் பேசவில்லை, அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதை வந்து வைஸ் பிரசிடென்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறார். அதையே தான் நான் இங்கேயும் உதாரணமாக காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது ஒரு கவர்னர் மேலே வந்து அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் குற்றம் செய்தார் என்று கூட நான் இதில் சொல்ல வரவில்லை, ஏன்னா தெரியாம பேச முடியாது கண்டிப்பா அதனால. ஆனா இவர் வந்து தன்னுடைய பெயர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று தெரிந்த பிறகும் தானே 1 மேன் கமிஷன், அட்லீஸ்ட் அந்த 5 பேர்லையாவது கருத்து மாறுபாடுகள் வரலாம், வேறுபாடுகள் வரலாம், அந்த அளவில் கொஞ்சம் நியாயம் கிடைத்திருக்குமோ அப்படின்னு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு தான். ஆனால் இதில் ஒருத்தர் மட்டுமே, இதில் நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு மதிப்பிற்குரிய திரு நீதிபதி சந்தானம் அவர்கள். என்னன்னு சொன்னால், சார் நீங்கள் வந்து கவர்னரை கேள்வி கேட்பீங்க தானே, ஏன்னா அந்த ஆடியோவில் வந்து கவர்னர் பேர் வந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சார், கவர்னரை எல்லாம் நான் கேள்வி கேட்க மாட்டேன். So the very purpose of constituting 1 man commission under the chairmanship of Mr. Santhanam has come out. மூடி வைக்க முடியல பாருங்க, அது வெளியே வந்து விட்டது. அதற்கப்புறம் அவருக்கு அசிஸ்டண்டா 2 பெண்கள், அவங்க they are not equally, அதாவது ஈக்குவல் ஸ்டேட்டஸோட இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிடையாது, அவருக்கு அசிஸ்ட் பண்ணுவதற்காக மட்டுமே. அவர் சொல்றாரு, நான் உண்மையை கொண்டு வருவேன், யார் பேர் வந்தாலும். எப்படி சார் கொண்டு வர முடியும்? You are appointed by the கவர்னர். இதுக்கெல்லாம் இல்லாம, அதாவது நீதி வந்து செய்யப்படுவது மட்டும் அல்ல, நீதி கொடுக்கப்படுவது மட்டும் அல்ல, ஆனால் அது வந்து மற்றவர்களுக்கு தெரிகிற வகையிலே ஒன்று நடக்க வேண்டும். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவருடைய கமிஷன்ல வர்ற விஷயங்கள் வெளியே பத்திரிகைகளுக்கு வருவதை காட்டிலும் இன்றைக்கு தமிழக அரசு விரைந்து ஒன்று அமைச்சாங்க பாருங்க, சிபிசிஐடி. அந்த சிபிசிஐடி சார்பில் ஒரு பெண்மணி அதை முன்னெடுத்து செல்கிற பொழுது பல விஷயங்கள் கசிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். 2க்குமான வித்தியாசத்தை நம்மாலே இப்போதே உணர முடிகிறது. அதில் இன்னொரு ஆசிரியர், அவர் காணாமல் போயிடுவாராம், அவருடைய சொந்தக்கார பிள்ளை அங்கேயே வந்து ஆய்வாளராக இருப்பாராம், அவர் இதில் இன்வால்வ்டான், இன்னும் எத்தனை பேர். ஸோ நான் நினைக்கிறேன் நிர்மலா தேவி போன்ற இந்த கருநாகங்கள் கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி. அதற்கு நான் உண்மையாகவே நம்புகிறேன், இந்த 1 மேன் கமிஷனால உண்மைகளை வெளிக்கொணர முடியாது, உண்மைகள் தெரிந்தாலும் அது வெளியே வராது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் அமைக்கிற அன்னைக்கு பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறாரு, இந்த பக்கம் வைஸ் சான்சலர் உட்கார்ந்துக்கிறாரு, இந்த பக்கம் கல்வி அமைச்சர். என்னங்க இது, என்ன நடக்குது தமிழ்நாட்டில்னு எனக்கு புரியல. அப்போ அவர் சொல்லுவாராம், எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கட்டும், குற்றம் உண்மையில இருக்கு, நீ எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அவருக்கு அட்வைசர்ஸ் கிடையாதா? உடனே அதை விட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு கவர்னர் வந்து அவர் மீது குற்றம் அல்லது அவர் பெயர் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது, அதுக்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவி கட்சியினர் படுற பாடு இருக்க பாருங்க. கவர்னர் பண்ணினா என்ன தப்பு, கவர்னர் மேல பொய்யா சொல்றாங்க. ஏன் அப்ப நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பொன் குழந்தைகளே இல்லையா? தமிழ்நாட்டில் 50% மேல பெண் வாக்காளர்கள் இல்லையா? இவர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாமா? ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அதை தட்டி கேட்கணும். நீ கட்சிக்கு தலைவராக இருந்து ஒரு பெண் இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன்.
இந்த ஒரு சூழல்ல இப்படி சம்பவம் நடந்துச்சுன்னு உடனேயே இவ்வளோ தூரம் பேனிக் ஆகி இவங்க ரியாக்ட் பண்ண போதே பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கு பின்னாடியான ஒரு பெரிய நெட்வொர்க், இது சார்ந்த உண்மைகள் இருக்கு, அது வெளியில வந்துரும், அதை வரக்கூடாத நம்ம தடுக்கணுங்கிறதுக்கான நடவடிக்கைகளாக தான் இந்த விசாரணை கமிட்டி எல்லாம் இருக்கும். ஒரு பக்கம் சந்தானம் கமிட்டி நம்ம சொல்றோம், இப்போ மாநில அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிலது இப்போ இன்னைக்கு வெளியில வர மாதிரி நம்ம காமிச்சிருந்தாலும் உண்மையிலேயே உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நிச்சயமா இவங்க வெளி கொண்டு வர மாட்டாங்கிறது வந்து நம்ம பார்க்குறவங்களுக்கே இது புரியாது. இன்றைய ஒரு சூழல்ல ஒரு வழக்கறிஞரா இந்த நிலை மாறணும், கண்டிப்பா இந்த உண்மை வெளி உலகத்துக்கு வரணும். அப்ப நம்ம என்ன மாதிரியான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்கு? இல்ல, நான் வந்து சிபிசிஐடி செய்தாலும் ஒரு விசாரணை நடத்தினாலும் பல விஷயங்கள்லாம் இப்ப கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுல கூட ஒரு முறையான அறிக்கை வருமா அப்படிங்கிற ஐயம் வந்து உண்மை விரும்புகிற எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. காரணம் வந்து சிபிசிஐடி ஆல்சோ ஒர்க்ஸ் அண்டர் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ இன்றைய மாநில அரசு யாரோட இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அப்போ இவர்களுடைய பதவியே அங்க ஒரு விரல் அசைவில் முடிந்து விடும் என்கிற பொழுது அவருக்கு எதிராக ஒரு சொல் வருவதற்கான வழியும் இருக்காது, அல்லது வேறு விதமாகவும் வர்றதுக்கு இருக்காது. நான் நினைக்கிறேன் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்க ஒரு இண்டிபெண்டா ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடலாம். இப்போ தமிழ்நாட்டில் கூட இருக்காங்க, விமென்ஸ் கமிஷன் எல்லாம் இருக்கு. ஆனால் அது செயல்படாத டீஃபங்க்ட் கமிஷனாக தான் இருக்கு. இப்போ தான் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. நம்ம மதிப்பிற்குரிய கண்ணகி பாக்யநாதன் தான் அதில் வந்து தலைவர். ஆனாலும் கூட அவர்கள் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டிருக்க முடியும். ஏன்னா கண்ணகி பாக்யநாதன் மேடம் எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தவங்க, ஒரு காலத்தில் எந்த வேலை கொடுத்தாலும் அருமையாக செய்யக்கூடியவங்க. அவங்களாவது செஞ்சிருக்கலாம், அல்லது நேஷனல் கமிஷன் செஞ்சிருக்கலாம். அப்படி யாராவது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி வித்தவுட் எனி லிங்க்ஸ் வித் த கவர்மெண்ட் ஒரு விசாரணை நடத்துமானால் முழு உண்மையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் சமீபத்தில் தென்படவே இல்லை. ஏன்னா தொடர்ந்து இந்த ஒரு மாதம் ஜனவரியில் ஆரம்பித்து இது வரைக்கும் அது கத்வா சம்பவமாக இருக்கட்டும், அல்லது உன்னாவ் சம்பவமாக இருக்கட்டும், சூரத்தில் நடந்ததாகட்டும், குஜராத்தில் நடந்ததாகட்டும், எல்லாவற்றிலையுமே ஆளுங்கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் அந்தந்த மாநிலத்தில் அந்த அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட பாலியல் வன்முறை செயல்களிலே ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம். ஒன்னில் ஒரு விஷயத்தை சொன்ன உடனேயே இங்கே ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நல்ல நடிகர், ஒரு இறந்து போன அனாதை படங்களை எல்லாம் புதைக்கிறவர் அப்படின்னு அவர் மேலே வந்து சமூகத்தில் ஒரு மதிப்பு இருந்தது. அப்படிப்பட்ட எஸ்வி சேகர் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் வந்து மோசமானவங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டை கொடுக்கறது நீங்க பாருங்க. அதற்கு முன்னத்தினால என்ன பண்ணாரு, இருக்கிறதுலையே பாஜகவினுடைய அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் காலை பிடிச்சி பின்னெடுத்து குழிக்கு தள்ளக்கூடிய ஒரு தலைவர் இருக்காரு, ஹெச் ராஜான்னு பேர். அவர் சொல்றாரு கனிமொழி மேடத்தை பத்தி அசிங்கமா பேசுறாரு. அப்ப இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறமே அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு குமுறல் வருவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். யாராவது ஒரு தலைவர் இவங்களை அமைப்பிலிருந்து நான் நீக்கிறேன், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா பார்த்தீங்களா? ஸோ ஒரு பக்கம் தட்டி விட்டு கொண்டே தலைமை பதவியிலே உட்கார்ந்து கொண்டு சும்மா பேசி பிரயோஜனம் இல்லைங்க. வாய்ச்சொலில் வீரரடின்னு பாரதி சொல்வார் பாருங்க, அந்த மாதிரி வாய்ச்சொல்லில் வீரர்களை பார்த்து விட்டோம். இன்றைக்கு செயல் புரிகிற வீரர்களை தான் நம்ம பார்க்கணும். எனக்கு சேகர் சாரை பார்த்து கேட்கணும்னு ரொம்ப ஆசை. உங்க வீட்டில இருந்து போனவங்க தான் கிரிஜா வித்யநாதன் மேடம். உங்க வீட்டில இருந்து போனவங்க கேரளாவில் வந்து அவங்க வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்க ஒரு பெண்மணி. இவங்கெல்லாம் ஹையர் பொசிஷன்ஸ்க்கு வந்திருக்காங்களே, அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? நாங்க சொல்லுவோம், தங்களுடைய திறமையால தொடர்ந்த முயற்சியால இந்த பெண்கள் மேல வந்திருக்காங்கன்னு. ஆனா உங்களுடைய அழுக்கு மனம் இன்றைக்கு பத்திரிகை துறையிலே ஊடகத்துறையிலே இருக்கிற அத்தனை பேரையும் நீ எவ்வளவு மோசமா வந்தேன்னு எனக்கு தெரியும் சொல்ல வருது. கண்டிப்பா இந்த இதுக்கு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு, நான் போட்டேன். அதுக்கு உடனேவே அதை நான் இல்ல, இன்னைக்கு பாருங்க பெயில் பெட்டிஷன்ல என்ன போட்டிருக்காரு தெரியுமா? அன்னைக்கு வந்து நான் போட்டேன் வந்து வருத்தம் கூட இல்ல, நான் மன்னிப்பே கேட்டுக்கிறேன்னு கார்ல உட்கார்ந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இன்னைக்கு பெயில் பெட்டிஷன்ல நான் அப்படி சொல்லவே இல்லை, யாரோ ஒரு அட்மின் போட்டுட்டாரு. அவர் சொன்னார் பாருங்க, ஹெச் ராஜா அட்மின் போட்டாங்க, இவருக்கு ஒரு இட்மின் போட்டாராம்.
எப்படியெல்லாம் பொய் பேசுகிறார்கள் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாடி சொன்ன விளக்கங்கள்ல வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நான் வந்து அதை படிக்காம, இட்ஸ் a ஃபார்வர்டு மெசேஜ், நான் அதை படிக்காம அதுல தலைப்பே வந்து கவர்னரும் கன்னி பெண்ணும் கண்ணி இப்படிப்பட்ட ஒரு தலைப்புல ஒரு 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 மெசேஜ் வருது அப்படின்னா அது ஒருத்தர் எப்படி படிக்காம ஃபார்வர்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு அதற்கான நடவடிக்கைகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு செயல்ல ஈடுபடும் போது அதுல உடன்பாடு இல்லாமலா அந்த ஃபார்வர்ட் அவர் செஞ்சிருக்க முடியும்ன்ற கேள்வி தானே இன்னைக்கு. நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க, நீங்க படிக்காத, உங்களுக்கு சம்மதம் இல்லாத, உங்களுக்கு அதுல வந்து ஈடுபாடே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் அவ்வளவு சீக்கிரம் ஃபார்வர்ட் பண்றீங்க? எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் ரிமூவ் பண்றீங்க? எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? அப்புறம் எதுக்கு பெயில்ல போடும்போது அது எனக்கு தெரியாது யாரோ போட்டதுன்னு சொல்றீங்க? வெக்கமா இல்ல? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், அதுதான் சிலப்பதிகாரம் சொல்றது. நீங்கள் இழைக்கிற தவறுகளுக்கு தண்டனை அனுபவித்தே தான் தருவீர்கள். அது நான் எந்த அரசியல் கட்சியும் நான் சொல்ல விரும்பல. யாராக இருந்தாலும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். நிச்சயமா மேடம். இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு தத்தளிக்கிற நிலைமை தான் பார்க்குறோம். நம்ம பல விதங்கள்ல இன்னைக்கு போராடி தான் ஒரு விஷயத்தையும் அடையணுங்கிற ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். காவிரி இஷ்யூ ஆகட்டும், ஸ்டெர்லைட், நியூட்ரினோன், இப்படி பல பிரச்சனைகள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதற்கான ஒரு கவனம் ஏற்பட்டிருக்கிற சூழல்ல அது திசை திருப்புறதுக்கான நடவடிக்கைகளா ஹெச் ராஜா, எஸ்.வி. சேகர் இப்படின்ற ஒரு போக்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படுது. அதை தாண்டி எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்னைக்கு இதை போராடணும், இதை வலியுறுத்தி சொல்லணும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து தீரணும்னு ஒத்த எண்ணத்தோடு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான ஒரு சிதறலிருந்து நம்ம மறுபடியும் மாறுபட்டு உண்மையான தேவைகளை நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட என்ன தேவையா இருக்கு? இல்ல, மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற அனைவருமே ஒரு செயல்படாத அரசின் மீதான எதிர்ப்பை தங்களுக்கு தெரிந்த வழிகளில மீனவர் கடலுக்குள்ள இறங்கி போராடுறாங்க. சட்ட துணி இல்லாம ஐயா கண்ணு மாதிரி இருக்கிற விவசாயிகள் ஒரு புறத்திலே போராடி கொண்டிருக்கிறார். நெடுவாசல்ல ஒரு போராட்டம் நியூட்ரினுக்கு எதிர்த்து. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்காக எல்லோருமே கொந்தளித்து போயிருக்கிற ஒரு காலம். இது மாதிரியான ஒரு நெருப்பு பிழம்பு என்பது அப்படியே கனன்று அப்படியே எப்போ வெடிக்கும்னு தெரியாத அளவிற்கு இன்றைக்கு வருகிறது. இவர்களுக்கு நான் ஒன்று சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு, நமக்கு வந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடந்த பொழுது அவ்வளவு அமைதியா இளைஞர் சமுதாயம் அப்படியே நின்று எவ்வளவு அழகா அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்க? கடைசியில எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தடியால் அடிச்சு மண்டை பிளந்து அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கடற்கரைக்கு வேலி போட்ட ஒரே அரசு உலகத்திலேயே தமிழ்நாடு அரசு தான். எங்கேயாவது கடற்கரைக்கு வேலி போட முடியுமா? காற்றை சிறையிலே அடைக்க முடியுமா? அதையெல்லாம் இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இதை தாண்டியும் என்னுடைய இளைய சமுதாயம் சமூக ஊடகங்களில போடுகிற மீம்ஸ் பார்க்கிறீங்களா? எழுதப்படுகிற எழுத்துக்களை பார்க்கிறீர்களா? இந்த தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வந்தே தீரும். நான் எந்த அரசியல் கட்சியும் சாராத நபர், ஆனாலும் சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழரது பிரச்சனைகளை அடமானம் வைத்துவிட்டு பதவி சுகத்திலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயம் கீழே இறங்குவது நடக்கும். அதற்கான ஒரு மாற்றத்திற்கான விதை என்பது போட்டது ஜல்லிக்கட்டுல. இன்றைக்கு அது தழைத்து பயிராக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது கனியாக நமக்கு வருகிற தேர்தலிலே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. நிச்சயமா மேடம். தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு பெண் சமுதாயம், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிற சூழலில் தமிழக அரசாங்கத்தோட செயல்பாடு, சமீபத்திய நிர்மலா தேவி ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு பேராசிரியர் கீழே இருக்கிற மாணவர்களை இப்படிப்பட்ட ஒரு பாலியல் தூண்டுதலுக்குன்னு அழைக்கும் போது என்ன மாதிரியான ஒரு சமுதாய போக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்ற ஒரு பெண்ணாக நம்ம வருந்தக்கூடிய ஒரு விஷயமான அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த அரசியலை வந்து நம்ம ஒழிக்கணும், இதில் ஒரு மாற்றத்தை தேவை அப்படிங்கிறத நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழலை நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை பற்றி எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.